சிலப்பதிகாரம் பாகம் 2. பட்டினம்பாக்கத்தில் அரசர் வீதியும் தேரோடு வீதியும் வணிகரின் மாட மாளிகை மலிந்த வீதியும் மறையோர் வாழும் மங்கள வீதியும் வேளாளர் வாழும் விழுமிய வீதியும் விளங்கித் தோன்றும். இன்னும் ஆயுள் வேதரும் காலிகத் கணிதரும் முறையாய் அமைந்து வாழும் அழகிய வீடுகளும் யானை வீரரும் குதிரை வீரரும் தேர்ப்பாகரும் வாழும் திருந்திய வீதிகளும் இலங்கித் தோன்றும். இவ்விரு பாகத்திற்கும் நடுவே ஓர் அங்காடி அமைந்திருந்தது. அதன் கண் கொடுப்போர் ஒளியும் கொள்வோர் ஒளியும் இடையராது ஒலிக்கும். இன்னும் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் நடந்த வாணிகத்தால் வளம் மிக பெருகி பொறை ஒழுங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்க நேருவது நாடு என்று நயனார் அருளியவாறு முழு கடலார சூழப்பட்ட உலகம் முழுவதும் ஒருங்கே திரண்டு வந்தாலும் வழங்கும் குறையாத வளமும் பொருளும் உடையதாய் அந்நகரம் விளங்கிற்று. இத்தகைய புலவர் பாடும் புகழ்மை மிகுந்த புகார் நகரத்தில் வறுமையால் வருந்தும் ஏழை மாந்தருக்கு மழை போல பொருள் வழங்கும் மாநாயகன் எனும் வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் அழகிய பூங்கொம்பு போன்று ஒரு பெண்மணியை பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வந்தான். அம்மங்கையின் அழகினை கண்ட மற்றைய மாந்தர்கள் செந்தாமரையில் இளங்கும் திருமகள் அழகால் இவளை ஒப்பாள் என்று புகழ்ந்தார்கள். இன்னும் இவள் கற்பின் திறத்திறனை கண்ட மாந்தர்கள் அசலா கற்புடைய அருந்ததியின் திறம் இவள் கற்பை ஓங்குமென்று போற்றி புகழ்ந்தார்கள். இவ்வாறு ஒப்பற்ற அழகும் உயரிய கற்பும் அமைந்த மாது கண்ணகி எனும் பெயர் பெற்று 12ஆம் அமைது இளங்கொடியாய் விளங்கினாள். அந்நகரத்திலேயே மாசாத்துவன் எனும் பெயருடைய மற்றொரு வணிகன் இருந்தான். அவன் செல்வம் மிக பெற்றவன். நல் வழியால் தான் சேர்த்த பொருளை வரியாருக்கு வழங்கி பயன் மரம் ஊர் நடுவே பழுத்தார் போன்று பல்லருக்கும் பயன்பட வாழ்ந்திருந்தான். அவ்வணிகனுக்கு செவ்வேல் போன்று இளமையும் செம்மையும் வாய்ந்த அறிவாலும் குணத்தாலும் புகழ்பெற்ற கோவலன் என்பான் 16 அமைந்தவனாய் குமரனாய் விளங்கினான். இவ்விருவரது பெற்றோரும் ஒரு நன்னாளில் கோவலனுக்கும் கண்ணகியை மனம் கொள்ள எண்ணினார்கள். அவ்வாறே திருமணத்திற்குரிய நன்னாளை குறித்து பட்ட யானையின் மீது நல்லணி அணிந்து மாதர் சிலரை ஏற்றி திருமண செய்தியை தொடருகிறது.